ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்ஜத் வ்ளாக்ஸ். இன்னைக்கு என்ன தெரியுமா பார்க்க போகிறோம் தெரியுமா கைஸ்? நம்ம வந்து நியூசிலாந்து போக போகிறோம். சரின்னு சொல்லிட்டு அந்த டியூட்டி ஃப்ரீ இப்போ ஷாப் போகும்போது தான் பார்த்தோம். அந்த ஒரு பாட்டில் இருக்குல்ல, ஆல்கஹால், அது வந்து 20K போட்டிருந்தாங்க. ஐயையோ, அந்த மாதிரி இங்கே எதுவுமே தொட்டுறக்கூடாது, எதுவும் ப்ரைஸு ஏறிடுச்சுன்னா அவ்வளோதான். ஓஹோ அதுதான் சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வெளியில் வந்துட்டு நாங்கள் ஜாலியாக நடந்துகிட்ருப்போம். அதுக்கப்புறம் நான் அப்படியே வாஷ்ரூம் எடுத்துன்னு சொல்லிட்டு சைடில் போயிட்டு வாஷ்ரூமில் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நியூசிலாந்து போகிறது வந்து 2 ஃப்ளைட், நாட் கனெக்டிங் ஃப்ளைட் வந்து இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நாள் ஆகுது, 48 hours ஆகுது. அதனால் சரி தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி போடலான்னு சொல்லிட்டு காஃபி வாங்கறதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா காணாமல் போயிட்டார். பார்த்தா எங்கேன்னு பார்த்தா கண்டுபிடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த கனெக்டிங் ஃப்ளைட் வந்து நான் வந்து சென்னை டு ஹாங்காங், ஹாங்காங் டு ஆக்லாண்ட்லேருந்து ஹாமில்டன்னு ஒரு இது இருக்குது, ஒரு சிட்டி. நம்ம எப்படி நம்ம தமிழ்நாடு கர்நாடகா அந்த மாதிரி அவங்க ஸ்டேட்டாட்டும் சிட்டி அது. ஹாமில்டன் சிட்டி போகணும். அங்கேருந்து வந்து ஏர்போர்ட்லேருந்து ஒரு 2 hours வந்து ஜேர்னி போகணும் இதுக்கு ஹாமில்டனுக்கு. அதனால் நான் எங்கள் சித்தப்பா அங்கே இருக்கார். அதனால் எங்கள் அம்மாவும் முன்னே போயிட்டாங்க, நானும் அப்போ தான் போகிறோம். அப்போது எங்கள் சித்தப்பா வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. சரின்னு சொல்லிட்டு காஃபி போய் பார்த்தா 300 ரூபா போட்டிருந்தாங்க. சரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப தூக்கமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு காஃபி வாங்கிட்டு எனக்கு ஒன்று. அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் போட்டு ஷேர் பண்ணிவிட்டேன். அது பார்த்தா தான் திடீர்னு சுகர் போட வந்தாங்கன்னு. சரி சுகர் வாங்கிட்டு மேலே ஏதோ லவுஞ்ச் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மேலே போய் பார்த்தா அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 800 ருபீஸ் கேட்டாங்க பர் டே. எங்கள் அப்பா ஒரு 2 மணி நேரத்துக்கு இருக்கிற 800 ரூபா கட்டிட்டுன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டோம். என் திரும்பி எனக்கு 12 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு, 12 1 மணிக்கு ஃப்ளைட். என் திரும்ப சொல்கிறேன், நான் வந்து இங்கே ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு, அப்போ தான் எடிட் பண்ணேன். என் திரும்ப இப்போ லேப்டாப்பில் எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதான் ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் லேப்டாப்பில் நல்லா வரல. நெக்ஸ்ட் டைம் இப்போது இன்னொரு வீடியோ கரண்ட்டாக எடுத்துகிட்ருக்கேன். அதனால் அதை நான் பெட்டராக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் சரிங்களா? சரி போய் பார்த்தா லிஃப்ட்டுக்கு போய் பார்த்தா கீழே இறங்குச்சு டக்குன்னு போகும்போது. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். நாங்கள் போனது வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் எங்கள் அம்மா வந்தாங்க. நான் போனது வந்து கத்தே பெசிஃபிக்கில் வந்தோம். அது சீப்பாக தான் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஹாங்காங்க்கு வந்து 4 hours, அங்கேருந்து 11 மணி நேரம் வந்து ஸ்டே ஓவர். அப்போ தான் எனக்கு அந்த டைமுக்கு வந்து 9 மணி கரெக்டாக. அதனால் நான் சொல்லிட்டு நான் 11 மணி நேரம் வெயிட் பண்ண கஷ்டம் தான் இன்னொன்று வந்துச்சு கத்தே பெசிஃபிக். அதுலேருந்து ஹாங்காங்லேருந்து அங்கே போனோம். அது வந்து 10 மணி நேரம் ஜேர்னி. ஆனால் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு காதில் அடைச்சிருச்சுட்டு அப்பப்போ நான் டபுள் மின்ட் சூயிங்கம் வந்து போட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சரி கீழே வந்துட்டு வாஷ்ரூம் போனோன்னா திருப்பி இந்த கூலருக்கு வாஷ்ரூம் வந்துச்சுன்னு போனோம். அப்போ என் கிம்பிளில் சார்ஜ் போட்டு சரி வா எதுக்கு நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு எலிவேட்டர் வந்து போயிட்டோம் கைஸ். ஃபஸ்ட்டாக போய் பார்த்தா 12 தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல் செக்யூரிட்டி செக்கப்பு எல்லாமே இதெல்லாம் செக்கப் முடிச்சுட்டு வந்திருக்கேன் சொல்லி தான் நான் கீழே வந்திருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு வந்து அப்படியே ஃப்ளைட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நடந்துகிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க நியூஸ்லேருந்து, எங்கேப்பா கிளம்பிட்டாங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து கிளம்பி ஏர்போர்ட்டில் நின்றுருக்கோம், ஒன்று ஃப்ளைட் வரல அப்படின்னு சொன்னோமா. அதனால சரி சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொன்னேன். நான் எங்கேம்மா சீக்கிரமாக இருந்தேன், ஃப்ளைட் சீக்கிரமாக மனசு வச்சாதான் சீக்கிரமாக போகலான்னு சொன்னோம். ஜாலியாக இருந்துச்சு கைஸ். ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் ஃபேமிலியிலாங்க. அது இப்போ ஆடுமே கொடுத்துட்டோம் கைஸ் வேறு ஒருத்தங்கிட்ட. அதுதான் எனக்கு மனசு வலிக்குது. அதுப்போ இங்கேருந்துலாம் வந்து ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணியாச்சு. நான்லாம் வந்து இந்த ஒரு 2 வீக்ஸ் வந்ததுனால ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அதுப்போ ஸ்விம்மிங் கிளாஸில் சேர்ந்துருக்கேன். அது ஃப்ரீ தான் சொன்னாங்க, ஸ்விம்மிங் லைசன்ஸ் எடுத்துன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் கைஸ். அதுப்போ ஆனால் இங்கே உட்காந்துருந்தோம். ஆமாம் கைஸ், ஜாலியாக இருந்துச்சு. என் தம்பி தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எனக்கு, அதுவும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டாக வந்துச்சு எனக்கு. உங்களுக்கு தெரியுமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு போர்டிங்கில் நிற்க வச்சிட்டாங்க கைஸ். சரி டக்குன்னு போகலான்னு போய் பார்த்தா நம்ம ஒரு தமிழ்காரங்க வந்தாங்க பின்னாடியே. பார்த்தா தெரியுது அவங்க என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. என் தெரியுமா அந்த அவங்க என் கிளாஸ் சின்ன பாப்பா தான். நான் 6th or 5th. அவள் வந்து அவ்வளோ என் ஸ்கூலில் தான் படிக்கிறோம் அப்போது.
பார்த்தா எங்கள் கூட ஹாங்காங் வந்தாங்க. அப்படி 2 பேரும் ஒரே ஃப்ளைட்டில் வந்தோம். அப்போ அப்போ எங்கள் அப்பா பேசினார் அன்றைக்கி. போன வாரம் போனப்போ பேசினார். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மனசு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எதுவுமே ஒன்றுமே நான் பெட்டராக வீடியோ போடுறேன் சரிங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சீக்கிரமாக பண்ணலாம் சரிங்களா? நான் ஒன்றுமே பெட்டராக எடிட் பண்ணுறேன், கேமராவில் ஹேண்டில் பண்ணுறேங்க சரிங்களா? அப்போ நான் வந்து 11A எங்கள் 8 11B 11A 11B இருந்துச்சு. நாங்கள் 11B. அதுதான். அப்போ நான் வந்து விண்டோ சீட்டு, அப்பா வந்து பக்கத்தில், 2 பேரும் ஜாலியாக இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு ஹாங்காங்கில் வந்து இதில் இருந்தோம். இப்போனா லவுன்ச்சில் அது ஃப்ரீ. எங்கள் அப்பா ஏடிஎம் கார்டுக்கு ஃப்ரீன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா ஒரு ஸ்பெஷலாக கார்டு வச்சுருக்காரு. அந்த கார்டுக்கு சொன்னதுனால நாங்கள் 2 ஹவர்ஸ் ஃப்ரீயாமல் எங்கள் 2 பேர்த்துக்கும். அதனால் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் வீடியோ கட் பண்ணிட்டா இருப்பேன். எனக்கு ஃபுல் டயர்டாயிடுச்சு. எனக்கு எதுவுமே இல்லை. பெட்டு படுக்க கூட பார்ட்ஸ் இல்லை. அங்கே சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸு சாப்பிட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படியே. அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது சென்னை அப்புறம் ஃபுட்டு பட்டர் சிக்கன் கொடுத்தாங்க. அங்கேருந்து ஹாங்காங்லேருந்து ஆக்லாண்ட் பட்டர் சிக்கன். அது நல்லா இருந்துச்சு கைஸ். அது பட்டர் சிக்கன் நல்லா இல்லை, ஓரளவுக்கு இருந்துச்சு. அதுப்போ ஒரு புட்டிங் தந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மேங்கோ புட்டிங் செம்மையாக இருந்துச்சு கைஸ். அது வாங்கினோம் நிறைய, நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மேங்கோ புட்டிங்கு. அப்போ ஃப்ரூட்ஸ் தந்தாங்க. அப்போ சிக்கன் பட்டர் சிக்கன் தந்தாங்க. அப்போ அது வந்து முஸ்லீம் மீல்ஸ். ஹிந்து மீல்ஸில் வந்து குலாப் ஜாமுன், ஐஸ்கிரீம் தரல. இப்போ வேறு ஏதாவது தந்தாங்க, சப்பாத்தி நினைக்கிறேன். நம்ம சப்பாத்தி வித் சிக்கன் கிரேவி தந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். இப்போ ஃப்ளைட்டில் இருந்தோன்னே எங்களுக்கு சொன்னாங்க அந்த சைடில் இருக்குன்னு. சரி டக்கு டக்குன்னு போடணுமா, பார்த்தா கூட்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஃப்ளைட்டு வேறு. எனக்கே சொன்ன திருப்பி சொல்லிடுறேன். ஜாலியாக இருந்துச்சு கைஸ். அப்போ வந்து ஹாங்காங்கில் வந்து இறங்கியாச்சு கைஸ் நாங்கள். அப்போது இப்போ நாங்கள் வந்து பார்த்தா எங்களுக்கு 12 மணிக்கு ஒரு இது இருக்குது, ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க ஏர்போர்ட்டில் வந்து. அது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அது எங்கள் அப்பா அப்போனா அவங்க ஒழுங்காக சொல்லலை, அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லிட்டு கடுப்பேற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சொன்னல அந்த இதை ஒட்கா பாட்டில்ஸ் தெரியுங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ எங்களை நிறையா இருந்துச்சு. அப்போ ஒரு பாட்டில் பார்த்தோங்க 200 கிராண்டு. இது வந்து $200. அதுவும் ரொம்ப ஊருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 2 லட்ச ரூபா போட்டுருந்துச்சு. கொய்யாலடே நீங்களே வச்சுக்கலான்னு சொல்லி நான் வந்துட்டேன் கைஸ். நான் எங்கள் அப்பாவும். அப்போ சாம்பிள் தந்தாங்க, பீர் இல்லை விஸ்கி சாம்பிள் தந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா குடிச்சு பார்த்தாரு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கைஸ் அந்த ட்ரிப்பு சொன்னாங்க, அந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் மிஸ் பண்ணது காரணம் வந்து இங்கே ஒரு இது இருக்கும், ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். அங்கே போய் கேட்டால் அங்கே கத்தா பெசிஃபிக் இதில் போய் கேளுங்க, அங்கே தான் எதோன்னு சொல்லுவாங்க, ஒழுங்கான்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. சரி அங்கே போய் கேட்டால் பண்ணலான்னு சொன்னோம். சரி அதுப்போ நாங்கள் செக்யூரிட்டி செக்கப் முடிச்சுட்டேன் அப்படியே. அதுப்போ நான் சொல்கிறேன் கைஸ். அப்போது பண்ணி பார்த்தா அங்கே போய் கேட்டு பார்த்தா அது 11 மணிக்கு அங்கே இருக்கணுமாம்மா. வீசாலாம் எங்களுக்கு இருந்துச்சு, ஹாங்காங் வீசா. நாங்கள் வெளியில் சுற்றி பார்க்குற டூரிஸ்ட் வீசா இருந்ததுனால நாங்கள் போய் ஜாலியாக இருந்தோம். பார்த்தா அங்கே 11 மணிக்கே வர சொன்னாங்க. அப்போ தான் நல்லா இந்த இமிக்ரேஷன்ஸ் இந்த இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்களாம்மா. அது 2 ஹவர்ஸ் கூட்டிகிட்டு போவாங்களாம்மா. எங்களுக்கு 11 மணி நேரம் லெஃப்ட் இருந்துச்சு, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி அப்புறம் செக்யூரிட்டி செக்அப் அந்த இவங்கள்ட்ட போய் கேட்டோம். அவங்க சொன்னாங்க கரெக்டாக பெசிஃபிக்கிட்ட சொன்னாங்க. சரி போங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் செக்யூரிட்டி செக்அப் முடிச்சுட்டு மேலே போர்டிங் போயிட்டோம். அதுக்கு பிறகு தெரியுது எங்கள் ஃப்ளைட் ஒன்றும் வரவே இல்லைன்னு. ஆனால் பாருங்க கைஸ், மேலே போன பஸ்லேயே அதுக்கப்புறம் போய் மேலெலாம் முடிச்சுட்டு அந்த பஸ்ஸில் எனக்கு மதியானம் பயங்கரமான பசி. அதனால் போய் பர்கர் சாப்பிட்டேன் மெக்டீஸில். அது 200 ருபீஸ்னால் எங்கள் காசுக்கு வந்து நம்ம 500 ரூபா வந்துச்சு எங்களுக்கு. நான் வந்து சாப்பிட்டேன். எங்கள் அப்பா பீஃப் இப்போ வாங்கினார்.
இவங்க இந்த சர்வீஸ் தான் சொன்னாங்க கைஸ். ஃப்ரீலேயே விட்டுற, ஆனால் அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 8 ஹவர்ஸ் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இது இருக்குது. சரிங்களா, அதனால முன்னாடியே வந்துடுங்க. ம் ம் அப்போ சொல்லிட்டு தேடி தேடின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு செக்யூரிட்டி செக்அப் முடிச்சுட்டு மேலே போயிட்டோம் கைஸ். உங்களுக்குலாம் இது போடுறேன் உங்களுக்கு எங்கே எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ இன்னொரு கடைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இது கேர்ள்ஸ்க்கெலாம் அந்த மேக்கப்லாம் இருக்கும்ல கைஸ், அது அந்த திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க உள்ள. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. ஹாங்காங் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு அந்த கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 20 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளுக்குலாம். இல்லை பர்ஃப்யூம்ஸ்னால ஸ்மெல்லாக இருந்துச்சுன்னா காஸ்ட்லி 12,000 போட்டிருந்தாங்க. ஆனால் சொல்லிட்டு கூச்சி இருந்துச்சு, கூச்சி ப்ராண்டு. வேறு என்ன இருந்துச்சு, நைக்கி இருந்துச்சு, அடிதாஸ் இருந்துச்சு. வேறு என்ன இருந்துச்சுன்னு தெரியல கைஸ். நிறைய ஸ்டோர் இருந்துச்சு அங்கே. அப்போ ஓப்போஸ் பண்ணணும்னா நீங்களே பார்த்தாவே தெரியும், எங்கே பார்த்தாலும் ஸ்டோராகவே இருக்கும். ஆனால் எந்த ஸ்டோருக்கு போகிறோன்னே தெரியாமல் இருக்கும் கைஸ் எங்களுக்கு. அப்பப்போ இந்த டிஜி வந்து சார்ஜ்லாம் மக்கால் பண்ணிட்டு இருந்துச்சு, இந்த கிம்பிள் வேறு கொடுத்து வச்சுட்டு கைஸ். பார்த்தீங்களா தெரியும் எவ்வளோ கடை இருக்குன்னு. நான் எங்கே பார்த்தாலும் கடையாக இருக்கும் கைஸ். அப்போ இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்களா, இது நீங்கள் மோட்டர் ஸ்கூட்டர் அதெல்லாம் அங்கே வந்து ஹாங்காங்கில் இருந்துச்சு அந்த ஸ்கூட்டர் பைக்கர். அந்த சூட் கேஸ் அது அது ஏதோ 18,000 போட்டுருந்துச்சுல. ஆமாம் 18,000 போட்டுருந்துச்சு கைஸ். 18,000 போட்டுருந்துச்சு. அது நீங்களே வச்சுக்கூடாதான்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தேன் கைஸ். அதுக்குவே இருந்தால் கைஸ் சென்ட்ரு. அதுக்கும் கீழே உனக்கு மெட்ரோலாம் இருக்குது கைஸ் ஹாங்காங்கில். பார்த்தீங்களா இதில் எந்த எவ்வளோ ஃப்ளைட்ஸ் வருதுன்னு. அதுக்கு போய் எமிரேட்ஸில் வந்து டபுள் டக்கர் வந்துச்சு, லிஃப்டான்ஸாலாம் வந்துச்சு, கத்தே பெசிஃபிக் இருந்துச்சு, ஹாங்காங் இருந்துச்சு, ஹாங்காங் ஏர்வேஸ். அதுக்கு வந்து ஏர் இண்டியா, அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு, சைனா சைனா அப்புறம் ஜப்பான் ஏர்வேஸ் அதெல்லாம் பார்த்தோம் கைஸ். மொத்தம் அதில் வந்து 534 கேட்ஸ் இருக்குது கைஸ் ஹாங்காங்கில். 534 கேட் இருக்குது. எவ்வளோ கேட் வச்சுருக்காரு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க, அதான் சொல்கிறேன். 534 கேட்ஸு. பா எவ்வளோ தான் கட்டியிருப்பானுங்களே, எவ்வளோ ஃப்ளைட்ஸ் வரும் அப்போ நீங்களே வச்சு பாருங்க டெய்லியும். பாருங்க கைஸ் எங்கே எவ்வளோ இது இருக்குன்னு, எவ்வளோ ஷாப்ஸ். இப்போ கீழே இருந்துச்சு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ. அப்போ அண்டர் கிரவுண்ட் ஏர்வேஸ், அண்டர் கிரவுண்ட் ஏர்வேஸ் இல்லை கைஸ், அண்டர் கிரவுண்டில் வந்து இருந்துச்சு. அப்போ என் ஃபுட்பால் டீம் வந்து மேன்செஸ்டர் சிட்டிஸ். உங்களுக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லிடுங்க. எனக்கு மேன்செஸ்டர், போர்ச்சுகல் பிடிக்கும். எந்தமே நான் ரொனால்டோ ஃபேன். மெஸ்ஸி எனக்கு பிடிக்காது. எந்தமே எனக்கு ரொனால்டோ ரொம்ப பிடிக்கும். மெஸ்ஸி பிடிக்கும். எங்கள் அப்பா அர்ஜென்டினா போயிட்டு வந்ததில் அப்போ பிடிச்சி, அப்போ புரியல கைஸ்.
அப்போ புரிஞ்சுச்சு. அப்போ புரியுது. சரி அப்போ புரியல. இப்போ புரிஞ்சுச்சு எனக்கு. அந்த டைலாக் தான் வரும் கைஸ். எனக்கு பிடிக்காது. அதுமாதிரி இங்கெல்லாம் நிறையா இருந்துச்சு கைஸ். நிறையா இது லான்ச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மவுண்டெயின்ஸ் நிறையா இருக்குது கைஸ். இங்கெல்லாம் மவுண்டெயினு வேறு என்ன இருந்துச்சு, மவுண்டெயின்ஸ் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாச்சு காமிச்சாங்க. ஸ்டாச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு வந்து உங்களுக்கே தெரியும் இந்த இந்த இதுதான் கிம்பிள் தான் மக்கால் பண்ணி விட்டுச்சு. அதுக்கப்புறம் இதுதான் தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா அந்த இது கைஸ் பார்த்தீங்களா தெரியும். பை காட் பார்த்தீங்களா அதுதான் இது தெரியுதுல்ல. இது இருக்குது கைஸ். இதெல்லாம் வந்து மேலே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஏர்வேஸில் இருக்கிற போயிட்டு வருவாங்க. இந்த அப்போ தான் ஃப்ளைட் பைலட்ஸ் அவங்களாம் போயிட்டு வருவாங்க கைஸ். கீழே போகிறவங்க கீழே வேலை செய்கிறவங்கலாம் பா எல்லாம் சின்னதாங்க. கொஞ்சம் பெருசாங்க ஹாங்காங்க. இன்னும் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சைட்லலாம். இல்லை கார்பெட்லாம் போட்டு அந்த எவ்ரி சேருக்கு வந்து ஒரு 2 சார்ஜர் இருக்கும் கைஸ். பார்த்தீங்களே தெரியும் அந்த ஆரஞ்சு கலர்லாம் பக்கத்தில் சார்ஜர்ஸ் இருக்கும். அப்போ தண்ணியில் நல்லா இருக்கும். ரெஸ்ட் ரூம்லாம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் கைஸ். பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா இந்த கிரு கிருன்னு மாற்றி மோட்ரு தான் கைஸ் அதெல்லாம். உங்களுக்கு பார்த்தினாவே தெரியும் உங்களுக்கு. இந்த க்ளீனிங் வார்டு இதை குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் இருக்குது கைஸ் இங்கே. அதே மாதிரி இங்கே வந்து எங்கள் அம்மா வந்த டைமில் வந்து பியூர் வின்டர் கைஸ். அப்போ வந்து இங்கே சம்மர் அம்மா. அதுமாதிரி நான் வந்த நேரத்தில் வந்து ஸ்கூலுக்கு வந்து 2 வீக்ஸ் லீவாமே. இந்த மாதிரி நான் லாஸ்ட் மிட்டம் 6th லாஸ்ட் மிட்டம் இது வந்து நம் இன்டர்மீடியட் போகணும் கைஸ். எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் வந்து நார்மல் ஸ்கூல் 6th வரைக்கும் கைஸ். அங்கேயும் 6th வரைக்கும் இன்டர்மீடியட். ஆனால் வந்து அது ஏஜ் அந்த மந்த்ஸு பிறந்த மாதம் பொறுத்து கைஸ் இன்டர்மீடியட்னாங்க. சரிங்களா. ஏப்ரலுக்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா அவங்க இன்டர்மீடியட் போவாங்க. சப்போஸ் ஏப்ரலுக்கு மேலே பிறந்தீங்கன்னா இங்கே நார்மல் ஸ்கூலில் இருப்பாங்க. அப்போ இன்டர்மீடியட் வந்து 8th வரைக்கும் இருக்கும் கைஸ். அப்போ 9th 10th வந்து ஹை ஸ்கூல் கைஸ். அதுக்கு வந்து 11th 12th வந்து இங்கே காலேஜுன்னு சொல்லுவாங்க. நம்மள வந்து ப்ளஸ் 11th 12th சொல்லுவாங்கள்ல. ஆனால் இங்கே வந்து காலேஜுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் படிக்கிறவங்களாம் இங்கே வந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சிட்டி அதுதான் கைஸ் இங்கே பெரிய டிஃப்ரென்ஸு எனக்கு. அப்போ நிறைய இது பார்த்தேன். அப்போ இந்த இப்போனா ஃபுட்பால்ஸ் டீமு இந்த கிளப்பில் பார்த்தேன். இந்த பார்த்தீங்கன்னா எல்எஃப்சி, லிவர்பூல் எஃப்சி. அப்போ நீங்கள் எஃப்சி மொபைல் விளையாடுவீங்களே கைஸ். நானும் விளையாடுவேன். நான் வந்து நீங்கள் எவ்வளோ ஓவியர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஓவியர் வந்து 106 கைஸ் உங்களுக்குப்பா. சரிங்களா. நீங்கள் எவ்வளோ ஓவியர்னு சொல்லுங்கள். நான் ரொனால்டோ மெஸ்ஸி எல்லா பிளேயர்ஸும் செலிபிரிட்டி பிளேயர்ஸ்லாம் வாங்கலான்ட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் புது கிளாஸ் பார்த்துருக்கேன். இப்போ ஹெட் வச்சுருக்கேன். அந்த இது பெட்டு இந்த தலைகணியாட்டு இருக்கும்ல கைஸ் பின்னாடி அதை வச்சுருக்கேன். அதில் வச்சுட்டு வந்தேன். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸில் நான் ஹேண்ட் லக்கேஜில் போட்டு இன்னொரு ஹேண்ட் லக்கேஜ் இருந்துச்சு கைஸ். அதை வந்து சொன்னாங்க நீங்கள் இதுலேயே போட்டுக்கலாம் அதுலேயே போட்டுக்கலாம்னு சொன்னது நாங்கள் அதில் போட்டோம் கைஸ். உங்களுக்கு இது கையில் வச்சிட்ருப்பேன். இதெல்லாம் கைஸ் மோட்ரு தான் சார்ஜ் இல்லைனாலும் அப்படியாச்சு. அப்போ ஒரு இடத்துல போய் சார்ஜ் போடணும் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா சொன்னார் சரி வாடா போய் லான்ச்சில் போய் உக்காரலான்னு சொன்னார். அதனால ஃபஸ்ட்டு லான்ச்சில் போய் கேட்டோம். அது வந்து இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு இன்னொரு லான்ச்சில் போய் கேட்டால் அங்கேயும் இல்லை. இன்னொரு லான்ச்சுக்கு போங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த லான்ச்சுக்கு போய்ட்டால் அங்கேயும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ திருப்பி இன்னொரு அப்போ மொத்தம் இங்கே 8 லான்ச் இருக்குது கைஸ். 8வது லான்ச்சில் தான் இருந்துச்சு ஒன்று. ஆமாங்க கைஸ் 8வது லான்ச்சில் வந்து இங்கே கிடச்சிது. அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து இது இப்போனா இது ஏடிஎம் கார்டு வச்சதுனால அப்படி காமிச்சிச்சு கைஸ். ஹாய் ஃப்ரெண்ட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம அப்போ இங்கே போய் பார்த்தாரு எங்கள் அப்பாவுக்கு பர்ஃப்யூமில் பார்த்தாரு. அப்போ வந்து அந்த லங்கேஜ் சொன்னாங்களா, அவங்களே சொன்னாங்க சொன்னது நீங்கள் இதுலேயும் போட்டுக்கோங்க, ஆனால் ஹார்ட் வச்சுட்டு ஃப்ளைட்டில் போட்டுட்ருங்க அப்படியே, ஹேண்ட் லக்கேஜ் வைக்காம அப்படின்னு சொன்னாங்க, சின்ன லக்கேஜை. சரி எதுக்கு ஹாங்காங்லேயும் போயிட்டு 11 மணி நேரம் சேவ் பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அதையும் போட்டு விட்டாச்சு கைஸ். அதனால் நாங்கள் 2 பேக் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் கை வேற வலிச்சிச்சு எனக்கு, ஏன் தெரியுமா, நான் இதை கிம்பிளாக வச்சுட்டு இருந்தேன் கையில். அப்படி எப்போ வீடியோ எடுக்குதுன்னு சொன்னீங்கன்னா அப்போ தான் ஹாங்காங் ஏர்போர்ட் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சோம் கைஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்போ இங்கே இதான் 7th சொன்னாங்க. கடைசியாக இங்கே தான் போய் பார்த்தோம். இங்கே சரின்னு சொன்னாங்க ஏடிஎம் கார்டு. அது போய் பார்த்தா அங்கே ஏசி இல்லை. அப்போ ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க, அது வந்து டவுனில் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா அப்பில் இருக்குன்னு சொன்னாங்க. சாரி, டவுன் இல்லை, அப்பில் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேயும் பார்த்தா ஏசிஎம் இல்லை. சரி இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துட்டோம் கைஸ். இந்த மவுண்டன்ஸ் தெரியுங்களா உங்களுக்கு, அந்த பெரிய இந்த மவுண்டன்ஸ் விண்டோக்கு அடுத்தது, அதுதான் மவுண்டன்ஸ் கைஸ். பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிம்பலுக்குலாம் போய் சார்ஜ் போட்டு வந்து திருப்பி பண்ணிச்சு. பார்த்தா ஒழுங்காகவே சார்ஜ் ஆகலை. நான் தான் சீக்கிரமாக பண்ணி வச்சுருந்தேன், ஒழுங்காக சார்ஜ் ஆகலை. சேர்ற வாடை பார்த்துக்கலாம், ஃப்ளைட்டில் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். அப்படியே போட்டேன். அப்போ ரொம்ப மக்கால் பண்ணிச்சு. சரி வா பார்த்துக்கலாம், எடிட்டிங்கில் கூட கட் பண்ணிக்கலாம்னு சொன்னார் எங்கள் அப்பா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்துக்கலாம் நானும் ஊற்றிட்டேன் கைஸ். நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டொமஸ்டிக்காக எங்கே போயிருக்கீன்னு அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ தான் தெரியும் நீங்கள் எங்கே போயிருக்கீங்க சரிங்களா. அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். அதுக்கு லைக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாக வந்து 1 ஃபஸ்ட்டு 1K அடிக்கலாம். அப்போ தான் எனக்கு நிம்மதி வரும். அப்போ தான் எங்கள் அப்பா வந்து 1K அடிச்சுன்னா கேமரா வாங்கி தந்திருக்குன்னு சொன்னேன். இல்லை சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். முன்னாடி பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய 1K சப்ஸ்கிரைப் ரெடி, கேமரா வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அது கேமரா அடிச்சிடலாமா கைஸ் சீக்கிரமாக. நீங்கள் மனசு வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கேமரா எல்லாத்தையும் அடிச்சிடலாம். கோல்டு ப்ளே மட்டுமே அடிச்சிடலாம் கைஸ். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோலாம் சரிங்களா. அப்போ தான் ஜாலியாக இருக்கும், நாமளும் பேசி நீங்களும் அதுமாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்போ பேசலாம் கைஸ் சரிங்களா. அப்போ இங்கேயும் 10 மினிட் இருந்தது கைஸ். அங்கே இங்கேன்னு சுற்றிட்டே இருந்தோம் கைஸ். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. சரி வா நம்ம கீழே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே போகிறோம் கைஸ். அப்போ பக்கத்துலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெக்டேஸ் இருந்துச்சு. அப்போ யாருக்கெல்லாம் உங்களுக்கு லபூபோ பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, முன்னாடி ட்ரெண்ட் ஆகிடுச்சு நான் வரும்போது. இப்போ தெரில உங்களுக்கு லபூபூ இருக்குமானே அங்கே தெரில, சொல்லுங்கள் சரிங்களா. அவ்வளோதான் இருக்கும் கைஸ். இந்த ஏர்போர்ட் அவ்வளோதான் இல்லை கைஸ். எதுவும் சுற்றி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் பேர் தான் நல்லா இருக்கும் கைஸ். இங்கேருந்து சிங்கப்பூரில் நிறைய இருக்கும் சுற்றி பார்க்க. சரி மிஸ் பண்ணிட்டோம் கைஸ். அது கொஞ்சம் ரேட் அதிகம் தான் சிங்கப்பூர் போயிட்டு போகிறதுக்கு. எங்கள் அம்மா ஸ்டூடெண்ட்னால எங்களுக்கு ஆஃபர் தந்தாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. நானும் ஸ்டூடெண்ட் ஆனால் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு அவங்களுக்கு டிபெண்ட் வீசானால எங்களுக்கு ஆஃபர் கிடைக்கல கைஸ். நான் போகலான்னு நான் தான் தனியாக போக முடியும், பரவாயில்லையான்னு கேட்குறாரு எங்கள் அப்பா. எதுக்குன்னு சொல்லிட்டு நானே உண்மையிலேயே வந்துட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்தியாவுக்கு வரும்போது உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எதாவது சொன்னீங்கன்னா வந்துடுறேன் சீக்கிரமாக சரிங்களா. மனசு வச்சிங்கன்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1K அடிக்கணும். 1K அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்குன்னா ஹார்ட் பட்டன் கிளிக் பண்ணுவோம். சப்போஸ் உங்கள் அப்பாவுக்கு வந்து தம்ஸ் அப் பிடிக்கும், 2 பேரும் உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா கைஸ், லைக் பண்ணணும். அப்போது யாரெல்லாம் இந்த உலகமே பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சரிங்களா அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி அதான் ஷார்ட்ஸில் ட்ரெண்டே முன்னாடி இருந்துச்சு இல்லை கைஸ். அவங்க அம்மாவுக்கு பிடிக்கணும் ஹார்ட் பண்ணுங்கள், அப்பா சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்கள், அப்போ எல்லாத்தையும் பிடிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. அதே தான் நானும் சொல்லுவேன் கைஸ் சரிங்களா. உங்கள் அம்மா பிடிக்கும்னா ஹார்ட் கொடு,
ஹார்ட்டு கமெண்ட்டில் போடுங்க. அதேமாதிரி உங்கள் அப்பா பிடிக்குன்னா தம்ஸ்அப் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த உலகமே எல்லாத்தையும் பிடிக்கும், உங்கள் அம்மா அப்பாவும் 2 பேரும் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் தெரியுமா நீங்கள் யாரெல்லாம் 2 பேரும் பிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இதான் மெட்ரோ கைஸ். என்ன தான் மெட்ரோ இருக்கும் பா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது இல்லை கைஸ். அல்லையே, அந்த டியூட் பார்த்துட்டிங்களா கைஸ்? படம் டியூட் படம் நான் பார்த்துட்டேன் கைஸ். நியூஸில் டிக்கெட் அதிகம் தான் கைஸ் தேட்டர். இதில் பார்த்தேன், ஒரு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் கைஸ். தமிழன் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் கைஸ். நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிச்சு. உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியல. எந்தமே நான் பிரதீப்போட ஃபேன். எந்தமே நான் நியூசிலாந்து வரப்போ நான் அப்போலோ இது போனேன். இது பண்ணேன், இப்போ இதுக்கு போனேன் கைஸ். போனேன் செக்கப் போனேன், மெடிக்கல்ஸ் செக்கப் பண்ண சொன்னாங்க வீசா கொடுக்குறதுக்கு. அப்போ வந்து நான் பிரதீப்பை பார்த்தேன். பிரதீப் நாங்கள் அதை பார்த்தேன் கைஸ். அப்போது அவங்களும் ஏதோ ஃபீவர்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். எங்கள் அப்பா தான் சொன்னேன், ஏன்டா டே உனக்கு காய்ச்சலாக இருக்குமோ யாராச்சும் உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோட்டோ எடுக்க சொன்னால் ஃபோட்டோ கொடுப்பியாடா அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எடுத்து ஸோ எங்கள் அப்பா இருந்தால் கண்டிப்பாக போய் ஜம்ப் பண்ணியிருப்பேன் கைஸ். இப்போ கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்திருப்பேன். எங்கள் அப்பா தான் எதுக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் விட்டுட்டேன் கைஸ். நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுங்க கைஸ், நல்லாயிருக்கும் கைஸ். நான் பார்த்துருக்கேன், என் திரும்ப ஒரு பெரிய பெரிய ஃபேனு கைஸ். ஃபேன் இல்லை ஃபேன். லவ் டுடே பார்த்துருக்கேன், ட்ராகன் பார்த்துட்டேன், டியூட் பார்த்துட்டேன். வேறு என்ன மூவிஸ் வருதுன்னு பார்க்கலாம் கைஸ். அவர் தான் அடுத்த இது இதான் கைஸ், டெக்கத்லான். இது வந்து எங்கே எடுத்தாங்க? இதுவும் ஹாங்காங்கில் தான் கைஸ் எடுத்தேன். இந்த வந்து டெக்கத்லான் வந்து ஆக்லாண்ட்லேயும் இருந்துச்சு. அதான் ஆக்லாந்து டிலே பண்ணிட்டாங்க கைஸ். ஏன் தெரியுமா? நான் அது வீடியோ எடுக்கல, நான் சொல்கிறேன். அந்த செக்யூரிட்டி செக்கப் இருக்குல்ல கைஸ், அப்போ வந்து யாரோ இந்தியன்ஸ் தான் வந்து அரிசி இருக்குல்ல கைஸ், அதில் ஓப்பன் பண்ணி ட்ரங்க்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கைஸ். அதனால் இந்தியன்ஸ்கிட்டும் எல்லாம் இந்தியன்ஸ்கிட்டும் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க கைஸ் இந்தியன்ஸ்க்கு. ஆனால் நாங்கள் பாக்ஸில் கொண்டு போயிருந்தோம்னா, நாங்கள் எதுவுமே சூட்கேஸில் போட்டு கொண்டு போகல, பாக்ஸில் கொண்டு போகணும்னு சொன்னால் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக கலவரம் பண்ணி விட்டாங்க கைஸ். ஃபுல்லாக திருப்பி டேப் அடிக்க கூட சொல்லிட்டாங்க. ஓப்பன் பண்ணு, எதில் மசாலாஸ் இருக்குது எதில் இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு எதில் இருக்குதுன்னு தெரியல. இந்த எங்கள் தாத்தா வந்து கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டாரு. இல்லை எங்கே வச்சுருக்காங்க, எங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரியுதுனால ஃபுல்லாக குழப்பி விட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் எல்லா பாக்ஸ்லையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் கைஸ். அதனால் டேப் அடிக்காமல் திருப்பி எங்கள் இங்கே பக்கத்தில் நியூஸ்லாந்து இருந்ததுனால சரி வா வெளியில் போயிட்டு எங்கள் சித்தப்பா வீடு ஹாமில்டன் தானே பார்க்கலான்ட்டு பெல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டோம் கைஸ். அப்போ இதாங்க கைஸ் இதுக்கு லான்ச்சுக்கு வந்தோம் கைஸ். அப்போ இங்கே தான் ஃபுட்டு வாங்கினோம். அப்போ இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கீழே வந்து இதுக்கு போகணும் செஸ் விளையாடுறதுக்காக. சரிவா செஸ் விளையாண்டுட்டு எடுத்து மேலே போய் சாப்பிட்லான்னு சொன்னாங்க. திருப்பி போயிட்டு திருப்பி கீழே வந்து செஸ் விளையாண்டாங்க கைஸ். நல்லா இருந்துச்சு செஸ். சும்மா விளையாண்டுருந்தோம். நான் தான் போனேண்ணா. எங்கள் அப்பா எடுத்து குழப்பம் பண்ணி விட்டாரு கைஸ். நான் கஷ்டப்பட்டு செட்டப் பண்ணி வச்சுருந்தேன் கைஸ். எனக்கு செஸ் விளையாட தெரியும் கைஸ். என் மாதிரி இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது நான் செஸ் விளையாண்டுருப்பேன். நானும் என் ஃப்ரெண்டு. ஆனால் இதுக்கு போனோம் செஸ் காம்படிஷனுக்குலாம் போனேன். நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன் கைஸ். எதுக்குன்னு சொல்லிட்டு 200 ருபீஸும் கட்ட சொன்னாங்க. நான் வேணாம் சொல்லிட்டேன். அது பண்ணியிருந்தா கூட எனக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யாருமே நல்லா விளையாடலையம்மா. அவங்க 2 பேர்த்தில் வந்து நான் தான் நல்லா விளையாடுவேன். அவன் தான் சாம்பியன் சரிங்களா. அவனுக்கு வந்து 5600 கிடச்சிருக்கு. அந்த 200 இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவனுக்கு வந்து 5400 ப்ராஃபிட்டு. சே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டேன் கைஸ். நான் கஷ்டப்பட்டுலாம் ப்ராக்டிஸ் பண்ணேன். சரி வேண்டாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வேணான்னு சொன்னாங்க. சரி நானே வேண்டாம்னு சொல்லிட்டேன். எனக்கு எதுக்குன்னு 1 செலவு பண்ணணும் நானே இங்கே வரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கைஸ் இதுதான் கிம்பிளு. அப்படியே ஃபோனை கழட்டி வச்சுட்டு ஃபுல்லாக ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கே தெரியல என்ன பண்ணேன்னு. அதுக்கப்புறம் போர்டிங்கில் இங்கே தான் கைஸ் 36 இருக்குல்ல கைஸ், அதுதான் கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 36.
அப்படிதான் போட்டிருந்தாங்க. எனக்கு எப்போ என்னன்னு தெரியல கைஸ். உங்களுக்கு யாரெல்லாம் தளபதி பிடிக்கும்னு சொல்லுவாங்க கைஸ். உங்களுக்கு எனக்கு தளபதி பிடிக்கும், பிரதீப் பிடிக்கும், அப்புறம் அவ்வளோதான் பிடிக்கும் கைஸ். அதுக்கப்புறம் சாய் அபிங்கர், அதனால சாங்ஸ் கொடுக்குறது அவர் பிடிக்கும். பால் டப்பா பிடிக்கும், அசல் கோலன் பிடிக்கும் எனக்கு. உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க சரிங்களா. நேம் எனி மியூசிக்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் 5 ஆஃப் தெம் ஓகே. அந்த 5 ப்ளஸ் மியூசிக்லேயும் ஆக்டர்லேயும் ஏதோ ஒன்று 5 5 இல்லை, ரெண்டு ரெண்டுமே சேர்த்து 5 கொடுங்க சரிங்களா. அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதுக்கு ஹீரோயின் கூட சொல்லலாம் ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும், அதான் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளார் அடிச்சிருக்கும், எனக்கு தெரிஞ்சிச்சு. அதான் நம்ம அந்த திருக்குறள் தெரியுது கைஸ், நமக்கு எத்த பெசிஃபிக் அதான் நம்ம போகிறது. அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கரெக்டாக பெசிஃபிக் அதெல்லாம் நம்ம போகிறது. அப்போ இதான் எங்கள் அப்பா நானும் ஃபோட்டோ எடுத்தோம். நியூசிலாந்து வந்திருக்க சில பார்த்தாவே தெரியுங்களா. ஹாங்காங்லேருந்து நியூசிலாண்டு போகிறப்போ அந்த ஃப்ளைட்டு கைஸ் அதுதான் தெரியும் நினைக்கிறேன். மார்னிங் ட்ராவல் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஹாங்காங்கில். இந்த மாதிரி நைட் எதுவுமே தெரியாது ஹாங்காங். இந்தமாரி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து நிறைய டைம் எப்போ பார்த்தாலும் எங்கேயாச்சும் எந்த ஒரு கண்ட்ரியில் இருப்பாங்க. இந்தமாதிரி அவங்களுக்கு கான்செப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க எங்கேயாச்சும், அதனால சுற்றிட்டே இருப்பாங்க. ஹாங்காங்லேருந்து அங்கே போவாங்க இங்கே போவாங்க. அதனால ஹாங்காங்லேருந்து அன்றைக்கி வரும்போது பேலஸ் காமிட்டாங்க, வீடியோ எடுத்தாங்களா. டே இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா காலையில் நாங்கள் வந்து நைட்டில் ஆனால் கோல்டன் கலரில் லைட் இருந்துச்சு சொல்லிட்டு பேலஸில். அது வேணால் நாங்கள் பார்த்தோம். நீங்களும் சப்போஸ் மார்னிங்கில் போனீங்கன்னா நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அப்போ அப்படியே டேக் ஆஃப் ஆயிடுச்சு கைஸ். அப்படியே நான் தூங்க போயிட்டு அப்படியே நான் இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். நம்ம 101K அடிச்சு நம்ம எங்கள் அப்பாவோட சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறோம் கைஸ் ஓகேங்களா. பை பாய், சி பாய் பாய், தேங்க்யூ. அதேமாதிரி கைஸ் நம்மளுக்கு ஒரு சேனல் பேர் வைக்கலாமா. இப்போ நம்ம ஆம் ஜெரத் வ்ளாக்ஸ் தானே. இப்போ நம்ம ஏஜிபின்னு கூப்பிட்டாங்க ஃபேன்ஸு, ஏஜிபி ஃபேன்ஸ் ஓகே. ஏஜிபி ஃபேன் பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏஜிபி ஃபேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா. பை பை, தேங்க்யூ, குட் பாய்.